ஜாதகத்தை திறந்தோடனே அந்த பாவத்தை பார்த்து, அந்த பாவம் நல்லா இருக்கா கெட்டு போச்சான்றதை பார்த்து, அந்த பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில் எதை குறிக்குதுன்றதை வச்சு இந்த குறிப்பிட்ட சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில தப்பாவோ ரைட்டாவோ இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வலுவடையும் பொழுது, அல்லது பலம் அடையும் பொழுது, அல்லது அதிகாரம் அடையும் பொழுது, அந்த கிரகத்தினுடைய சாயலாக அந்த ஜாதகன் மாறி விடுகிறான். அந்த அடிப்படையில என்ன கிரகம் வலுவடைஞ்சாலும் அந்த கிரகத்தை பத்தி யோசிப்பான். அப்ப ஒருத்தனுக்கு சூரியன் அப்பா அப்படிங்கிறப்ப அப்பா பத்தி யோசிக்கணும். அப்பா எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ரொம்ப கேவலமானவரா. அந்த அப்பா ஏன்டா இப்படி ஆயிட்டாரு? அப்ப சூரியன் என்னென்ன கண்டிஷன்லாம் வலுவடையுது அப்படின்னு பாக்குறப்ப எல்லா ஜோசியத்தினுடைய கண்டென்ட்டையும் எடுத்து பாக்குறப்ப ஒரு கிரகம் உச்சமடைந்தால் வலுவடையும். அப்பாட்ட எதிர்த்து பேசுறது, அப்பா அசிங்கப்படுத்துறது பண்றப்ப அப்பாவே என்ன செய்வார்? மெதுவா இவன் அந்த அப்ப என்னன்னா அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்பாட்ட நடந்துக்குவாங்க. அவங்க அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ரிப்ளை பண்ணுவார் இல்லைங்களா? ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கங்க. நேர வணக்கம் சார். இந்த சூரியன் இந்த ஜாதகத்துல அப்பாவை குறிக்குது, அது ரொம்ப பவரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? பொதுவாக ஜோசியம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு டைப்பில் நிறைய டைப் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. உங்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்டது, அல்லது நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆமாம். அப்போ உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டை நான் ஜாதகம் மூலமாக தெரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த விஷயத்தை அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, கேமரா எடுக்கிறோடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது அவங்க ஜாதகத்தில் என்னென்ன பலம் இருக்குது அப்படின்னு. அப்போ சில ஜோசிக்காரங்க ஸ்தான பலம்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 3ல், 3ஆம் அதிபதி 4ல் மறைஞ்சிருச்சு, 4ஆம் அதிபதி 3ல் மறைஞ்சிருச்சு, 8ஆம் அதிபதி 12ல் இருக்குது, இப்படிலாம் கதை சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவன் வீட்டு அதிபதி அந்த வீட்டுக்காரர் இந்த இடத்துல இருக்கிற, இந்த வீட்டுக்காரர் அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க. இது ஸ்தான பலம்னு சொல்றோம். லக்னத்திலிருந்து எண்ணி, லக்னத்திலிருந்து எத்தனாவது அதிபதி, என்ன ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எங்க இருக்கு, யாருக்கு சாரம் கொடுத்துருக்குன்ற அடிப்படையில ஒவ்வொரு பாவத்தையும், அப்ப முதல் பாவம் ஜாதகரை பற்றியும், 2ஆம் பாவம் ஜாதகருடைய குடும்பம் மற்றும் தனத்தை பற்றியும், 3ஆம் பாவம் சகோதரம் வீரியத்தை பற்றியும் கொடுத்துன்ற மாதிரி 12 பாவத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே அந்த பாவத்தை பார்த்து, அந்த பாவம் நல்லா இருக்கா கெட்டு போச்சான்றதை பார்த்து, அந்த பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில் எதை குறிக்குதுன்றதை வச்சு இந்த குறிப்பிட்ட சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில தப்பாவோ ரைட்டாவோ இருக்குன்னு சொல்றாங்க. இது பேசிக்கான அஸ்ட்ராலஜி. அதுக்கப்புறமா சில கிரகங்கள் சில ராசியில உட்கார்றதுனால அந்த ராசிக்காரகங்கள் ஆக்டிவேட் ஆகி இந்த ராசி சில பலன்களை கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் ராசிக்காரக அடிப்படையில் பலன் சொல்றாங்க. அடுத்து இன்னொரு பலன், இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய பலன் கிரகக்காரகன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த கிரகம் இதை குறிக்குது, இந்த கிரகம் இதை குறிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கிரகம் நல்லா இருந்தா இந்த கிரகம் நல்லா இருக்கு, அப்ப அதனுடைய பலன்கள் நல்லா இருக்கு. கெட்டு போச்சுன்னா அந்த கிரகங்களுடைய பலன்கள் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ஆக மொத்தத்துல கிரகக்காரகங்கள், ராசிக்காரகங்கள், பாவக காரகங்கள் இந்த மூணுமே ஒண்ணுதான், ஆனா வேற வேற கண்ணோட்டம். அப்ப இந்த மூணுலையும் நம்ம பேசுறது கிரகக்காரகம். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொன்றும் குறிக்குது. அப்படின்றப்ப சூரியன் அப்படின்றது ஒரு தனி மனிதனுடைய ஆளுமையை குறிக்குது. அப்ப என் ஜாதகத்துல சூரியன் பவரா இருந்துச்சுன்னா நான் ஆளுமையா இருப்பேன். அப்ப சூரியன்கிறது தந்தையை குறிக்குது. ஒரு ஜாதகத்துல தந்தை என்னன்னா நீங்க சரியா புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வலுவடையும் பொழுது, அல்லது பலம் அடையும் பொழுது, அல்லது அதிகாரம் அடையும் பொழுது, அந்த கிரகத்தினுடைய சாயலாக அந்த ஜாதகன் மாறி விடுகிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஷூட்ல போறீங்க, நீங்க இதே விஜேவா இருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கும் லைஃப்ல பெருசா அப்படின்னா இந்த ஷூட்டிங் சம்பந்தமாகவும், இந்த கேமரா சம்பந்தமாகவும், இந்த விஜே சம்பந்தமான சிந்தனைகள் தான் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? எப்பயுமே அதை பத்தி தான் சிந்திப்பீங்க. நீங்க ஏதாச்சும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நஷ்டத்துல போது என்னைக்காச்சும் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம். அப்ப ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எது சம்பந்தமா இருக்கோ அதை பற்றியே யோசிக்க வைக்கிறது தான் இந்த கிரகத்தோட வேலை. அப்போ ஒரு கிரகம் பலம் அடைஞ்சால் அந்த கிரகத்தினுடைய காரகத்தை பத்தியே யோசிக்க வைக்கும். அப்போ ஒரு ஜாதத்துல சுக்கிரன் பலம் அடைஞ்சதா மனைவியை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப என்ன மனைவியை பத்தி ஒருத்தர் யோசிக்கிறதுனா அந்த மனைவி எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஒண்ணு ரொம்ப லவ்வபிளா இருக்கணும், இல்ல வெறுப்பா. லவ்வபிளா இருந்தா எப்படி யோசிக்கிறது? அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, கழட்டி விட்டு போயிருவாங்க. இப்போ கம்பெனில ஒர்க் பண்றப்ப நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆபீஸ்ல சைன் போடுறோம், ஆபீஸ்ல ஃபில் பண்றோம் ஃபார்மை. ஆகா, நம்மளுடைய மனைவி எவ்வளவு லவ்வபுளா இருக்காங்கன்னு எவனாச்சும் யோசிப்பானா? இல்ல நீ லேடிஸ் யாராச்சும் அவங்க நம்ம கணவர் எவ்வளவு நல்லவரா அன்பா தாங்குறாரு அப்படின்னு சொல்லி யாராச்சும் யோசிப்பாங்களா? யாரும் அதை மறந்துடுவாங்க. ஒருவேளை இந்த லேடி அவனை போறப்பே நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெருவுல திரும்புறதுல இருந்து அவன் அதை பத்தியே மண்டைக்குள்ள ஓட்டிட்டே இருப்பான் இல்லைங்களா? அப்போ ஒருவன் ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால், இப்போ உதாரணத்துக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்க கையை உங்களால உணர முடியுதா அப்படின்னா கண்டிப்பா முடியாது.
ஒருவேளை கையில் ஏதாச்சும் அடிபட்டு வீங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? அது வலி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையில இயல்பான தன்மையில இருக்கும்போது அந்த தன்மையை நீங்க உணர்வதோ அதை பற்றி யோசிப்பதோ கிடையாது. ஒருவேளை அந்த தன்மையில ஏதாச்சும் இடையூறுகள் ஏற்பட்டா, பல்லுல வலி இருந்தா எப்ப பார்த்தாலும் பல்ல பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? அது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கிரகம் வலுவடைந்தால் அந்த கிரகத்தை பற்றியே அவன் யோசிக்கணும்ன்றது அவனுடைய விதி. அந்த அடிப்படையில என்ன கிரகம் வலுவடைஞ்சாலும் அந்த கிரகத்தை பத்தி யோசிப்பான். அப்ப ஒருத்தனுக்கு சூரியன் அப்பா அப்படிங்கிறப்ப அப்பா பத்தி யோசிக்கணும். அப்பா எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ரொம்ப கேவலமானவரா. அந்த அப்பா ஏன்டா இப்படி ஆயிட்டாரு, இல்லைன்னா அப்பாவுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்கலையே, ஆனா அப்பா நம்மள கேர் எடுத்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படின்ற மாதிரி அப்பாவுடைய அன்புல ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்பாங்க. அடுத்து அப்பாவை கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி, இல்லைன்னா அப்பா குடும்பத்தை பொறுப்பெடுக்காம வெளி பொறுப்புகள் இருக்கிற மாதிரி, அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி, குடும்பத்தை விட்டு தூரமா இருந்து சம்பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு தன்மை கொடுக்கும். அப்ப சூரியன் வலுவடைந்தால் இது கிடைக்கும். அப்ப ஒருத்தன் அந்த சூரியனை பற்றியே, சூரியனுடைய சம்பந்தமான வேலைகளை பற்றியே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு சூரியனுடைய வேலை கொடுத்தாதான் நினைப்பான். அப்ப சூரியனுடைய வேலைகள் அவனுக்கு கிடைச்சிரும். அப்ப சூரியனுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னு பாக்குறப்ப பல்லு, கண்ணு, தலை, முதுகுத்தண்டு, பிரதம உறுப்புகள் சொல்லப்படக்கூடிய தலைமை உறுப்புகள். அப்ப இவன் இதை பத்தி யோசிக்கிற தலையை யோசிச்சுட்டே இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கணும்? தலைவலி இருக்கணும். ஓகேங்களா? அப்ப டென்ஷன் ஆகுறது, டென்ஷன்னால ஒரு பக்கமா தலைவலிக்கிறது, கண்ணு துடிக்கிறது, கண்ணு அப்படியே ரெட்டாகி அப்படியே வலிக்கிறது, கண்ணு ஒரு மாதிரி இப்படி உத்து பார்த்து, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சூரியன் அதிகாரமா இருக்கவங்களுக்கு வரும். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கிரகம் பலம் அடைந்தால் அதனுடைய நன்மை மட்டும் நடக்கும்னு ஜோசிக்காரங்க சொல்றது பொய், தீமையும் சேர்ந்து எல்லாமே நடக்கும். அப்ப அந்த கிரகத்தை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும்ன்றது உங்களுடைய விதின்றப்ப சூரியன் வலுவடைந்தால், அப்ப சூரியன் என்னென்ன கண்டிஷன்லாம் வலுவடையுது அப்படின்னு பாக்குறப்ப எல்லா ஜோசியத்தினுடைய கண்டென்ட்டை எடுத்து பாக்குறப்ப ஒரு கிரகம் உச்சமடைந்தால் வலுவடையும். உச்சம்னா என்னன்னாங்க, அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா அண்மை செய்மை நிலைன்னு சொல்றாங்க. நம்மளுடைய கிரகங்கள் வந்து நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்தி வருது. அப்ப நம்மளுடைய பூமிக்கும் அந்த கிரகத்துக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து உச்சம்னும், தூரமா இருக்கக்கூடிய பகுதியை நீச்சம்னு சொல்றோம். அந்த அடிப்படையில பூமிக்கு மிக அருகாமையில் சில ராசிகள்ல சில கிரகங்கள் வரதை பாக்குறோம். அதனாலதான் வந்து நம்மளுக்கு மே மாதம் வந்து ஒரு மாதிரி வெயில் ஓவரா இருக்குது, சூரியன் ரொம்ப நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதனுடைய அந்த 23 டிகிரி சாய்வு கோணம், அதனுடைய நெருக்கம் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு வெயில் அதிகமா கொடுக்குது. அப்ப அந்த மாதிரி நெருக்கமான கிரகங்களை தான் உச்ச கிரகம்னு சொல்றோம். அப்ப சூரியன் உச்சம் அடைந்தால், நிறைய பேர் பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் அடைஞ்சவங்களுக்கு அப்பாவுடைய அன்பு கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் வந்து சித்திரை மாசம் தான் சூரியன் உச்சம் அடையும். சார், அதுலயும் ஒரு சந்தேகம் சார். இன்றைய காலகட்டத்துல 100ல ஒரு 80% அப்பாங்கள் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு தருதலையா இருப்பாங்க, நிறைய ப்ராப்ளம். குடிக்கிறது இப்ப எல்லாம் தப்புன்னு சொன்னா என்ன கழுவி ஊத்துவாங்க, தப்புதான் சார். குடிக்க இல்லைங்க, நான் சொல்றது தப்புதான். இப்ப எல்லாருமே குடிக்கிறாங்க, எல்லாத்தையும் அரசே குடிக்க சொல்லுதுங்கிறப்ப அது நம்ம பேச முடியாது. நான் சொல்றது குடிக்கிறது தப்பா ரைட்டான்றது அது ரெண்டாவது. குடிக்கிறாங்களோ குடிக்கலையோ குடும்பத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மையில இருந்து இழந்துருவாங்க. அப்ப குடிகாரனா இருக்கிறவன் அப்பன் நல்லவனும் இருக்கிறான், குடிக்காம இருக்கிறவன் டுபாக்கூரும் இருக்கிறாங்கன்றப்ப அதை நம்ம தனியா ஃபில்டர் பண்ணதால ஆக மொத்தத்துல சூரியன் பலம் அடைந்தாலும் அவங்க அப்பாவுடைய தன்மை கெட்டு. அதனாலதான் வந்து மே மாசம் சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகறதுனால சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. சித்திரை மாசம் பிறந்தவங்களுடைய அப்பா தெருவுக்கு போயிருவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மே மாசத்துல பிறக்கிறவங்க பசங்களுக்கு கூட சார்? ஆமாங்க, மே மாசங்கிறது ஏப்ரல் மே, இந்த இதுல ஏப்ரல் பாதி மே பாதிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு சித்திரை மாசம் தான் பிறப்பாங்க. அதனால சூரியன் உச்சமா இருக்கும்போது சித்திரை அப்பன் திருவிழாங்கிறது, சித்திரையில பிறந்தா அவங்க அப்பாவுடைய அன்பு கெட்டு போகும். இது வந்து நிறைய கண்டிஷன்ல முடிவு பண்ணணுங்க. பொதுவாக சித்திரை மாசம் பிறந்தா அவங்க அப்பாவுடைய அன்பு கெட்டு போகுது. அப்பா பிரிஞ்சிருவாரா, அப்பா தவறிடுவாரா, அப்பா வேற ஊருக்கு வேலைக்கு போயிடுவாரா, இல்லை இருந்துகிட்டே வீட்டில் இருந்துகிட்டே அவர் மேல கண்டிஷன் கொடுக்காம இருப்பாரு. இப்போ ஒரு ஜாதத்துல நிறைய பேர் ஜாதத்தை தப்பா ஹேண்டில் பண்றாங்க. ஒரு ஜாதத்துல வந்து ஒரு ஆளுக்கு 9 பையன் இருக்கிறான். 9 பையனுக்குமே வந்து மேசத்துல சூரியன் இருக்காது, ஒருத்தனுக்கு சூரியன் இருக்கு. அப்ப அவங்க அப்பா கெட்டு போவாருன்னு சொல்ல முடியாது. மத்த பிள்ளைங்களோட இதனாலயா சார்? ஆமா, மத்த பிள்ளை. அப்ப என்னன்னா இந்த பையன் மேல மட்டும் அந்த அப்பா அன்பு செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் கரையும். அப்ப என்னன்னா அப்ப அந்த பையன் மேல மட்டும் என்ன ஓர வஞ்சனை அப்படின்னு அந்த பையன் பேசுறது தப்பா பேசுவான். ஏன்னா அவனோட ஜாதகம் பேச வைக்கும்ல, அப்பாட்ட எதிர்த்து பேசுறது, அப்பாவை அசிங்கப்படுத்துறது பண்றப்ப அப்பாவே என்ன செய்வார், மெதுவா இவன் அந்த அப்ப என்னன்னா அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்பாட்ட நடந்துக்குவாங்க. அவங்க அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ரிப்ளை பண்ணுவார் இல்லைங்களா? அப்ப சூரியன் உச்சம் அடைந்தால், சூரியன் நீசம் அடைந்தாலும் ஒண்ணுதான், சூரியன் ஆட்சி பெற்றாலும் ஒண்ணுதான், சூரியன் வந்து ஆட்சி ராசிக்கு அதாவது கும்பராசியில இருந்தாலும் ஒண்ணுதான். அடுத்து சூரியன் ஒரு மாசத்தினுடைய ஆரம்பத்துல 2 தேதி இறுதி 2 தேதியில இருந்தாலும் சூரியன் பவரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த கண்டிஷன்ல எல்லாம் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஜாதகத்துல சூரியன் பவரா இருக்கு, அவங்க அப்பாவுடைய அன்பு கெட்டு போகும். ஆனால் அரச பதவிகளுக்கு இவங்க நல்லபடியான ஒரு பொறுப்புல எடுப்பாங்க. அரசியல், அரச பதவிகள், சொந்த தொழில், பூர்வீக தொழிலாம் இவங்களுக்கு உகந்ததாக இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே சார். ஸோ ஜாதகத்துல வந்து சூரியனை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க,
மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.